வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் தும்னையில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று ஏப்ரல் 6 வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஒரு நண்பர் வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் சில இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது. ஸோ அதை பற்றி நான் பேசலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து போட்டு நான் இதில் ஒரு சில வேலை சம்மந்தப்பட்ட சில இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஊரக உள்ளாட்சித்துறையோட அமைச்சர் வந்து பெரியசாமி அவர் இந்த முறையும் வேட்பாளராக வந்து திமுக கட்சி சார்பாக வந்து அவர் வந்து வேட்பாளராக வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட தேர்தல் பரப்புரையில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதில் அரசு பணியிடங்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் காலியாக இருக்கிற ஒரு 1.5 லட்சம் அரசு பணியிடங்களை வந்து இவங்க திருப்பி ஆட்சி அமைச்சாங்கன்னா அது நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நிறையா அவர் கூட்டு குடிநீர் திட்டம், அவர் ஏதோ குழந்தைக்கு பேர் சுட்டினது அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன பேராகிராஃபில் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசணும் தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். வாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அவர் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இவங்க போன எலெக்ஷனில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எலெக்ஷனில் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா கூட்டுறவுத்துறை, அறநிலையத்துறை, வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி. இவர் பேசினவர் வந்து ஊரக வளர்ச்சியோட அமைச்சராக இருந்தவர். இந்த எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 அரசு பணியிடம் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரே அவர் வாயில சொல்லி காலியாக இருக்கு. இந்த காலியாக இருக்கிற அரசு பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடி திமுக அரசு மீண்டும் பொறுப்பேற்றோன்னா எல்லா காலி பணியிடமே நிரப்பப்படும். அதில் கிராமப்புற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். சில வேலைகள் சில பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வேலைக்கு வந்து அது அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், அருகில் இருக்கக்கூடிய பகுதியாக சார்ந்தவர் இருக்க வேண்டும். நோட்டிஃபிகேஷனில் சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு போட்டிருப்பாங்க. அது வந்து தனி, அது வேலைக்கு வேலை மாறுபடும். இப்போ வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு, முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு அரசாணை வெளியிடலாம். ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறத்தில் வசித்து படித்து வரவங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாணை வெளியிடலாம். பட் அது என்னன்னு தெரியல, அவர் எந்த அர்த்தத்தில் இது சொன்னான்னு தெரியல. இதில் இந்த கிராமப்புற மாணவர்கள்னு சொல்லிட்டு அது இன்னொரு மீனிங்கும் வருது, ஒரு குழப்பமும் வருது. யாருக்கு வரும்னா அந்த பஞ்சாயத்து செயலாளர் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க சம்மந்தமாக வரும். என்ன சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி அதை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். அதில் 2006 ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கான வேலையை வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் மட்டும்தான் அந்த வேலையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வேலைக்கு எடுக்கிறவங்க அந்த கிராமத்தில் சார்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் 2023, 25 ஜியோவில் வந்து வேற மாதிரி எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அதை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். கோர்ட்டில் அது கேஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி மறுபடியும் இதில் பேசி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவர் அந்த வேலையை மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த ஒரு வேலைக்காக மட்டும் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. ஜென்ரலாக தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது ஒரு அரசாணை வெளியிட்டு பொதுவாக வந்து அரசு பள்ளி, தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு இவங்க சொன்னதை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு அரசாணை, ஒரு ஜியோ வெளியிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கிராமத்துல இருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியல. இது அவங்க செய்வாங்களா இல்லை சும்மா பேச்சுவார்த்தையில் ஃப்ளோவில் பேசிட்டு போகணுங்கிறக்காண்டி பேசினாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எப்பயுமே தேர்தல் வாக்குறுதியில் வந்து வருவாங்க, மைக்கில் வந்து பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுக்கப்படும், டோல்கேட்டுகள் மூடப்படும். இந்த மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா இருக்கார்ல, அவங்களோட சகோதரி மதிப்பிற்குரிய கனிமொழி அம்மா இருக்காங்க, அவங்களோட வீடியோலாம் நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு விற்கப்படும், டோல்கேட் அனைத்தும் மூடப்படும் அப்படின்னு அவங்க வாய்க்கு வந்தது படி அடிச்சு விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட வேட்பாளர்கள் வாய்க்கு வந்த மணிக்கு என்னதையா சொல்லுவாங்க. ஸோ அதனால அது உண்மையிலேயே அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அவங்க சொல்றது ஒன்றா இருக்கும், அவங்க வந்ததுக்கப்புறம் செய்கிறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி நிறையா நடந்துட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பெருசாக எடுத்துக்கிற முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து 1,50,000 அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குது, நாங்கள் அது வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, 75,000 ப்ளஸ் வந்து காலி பணியிடங்களை வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சோன்னா ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதில் எல்லாத்தையும் தரவுகள்லாம் எடுத்து உங்களுக்கு ப்ரூஃப்லாம் இதில் எவிடன்ஸ் எடுத்து நான் கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அது என்ன டைம் எடுக்கும்.
அதை நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே ப்ரூஃப் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். 75,000 ப்ளஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டிய போஸ்ட்டை வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிட்ட தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 10,000க்கு மேற்பட்ட பதவிகள் வந்து ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க சொன்னதில் அதுலேயும் அவங்க வந்து தோத்துட்டாங்க. அந்த 60,000ங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் மெடிக்கல் ரிக்ரூட்மெண்ட் போர்டு, அப்புறம் எஸ்ஆர்பி, டிஆர்பின்னு அந்த தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது போக நேரடி நியமனங்கள் மூலக்கூடி எடுக்கக்கூடிய அந்த சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அப்புறம் இந்த ரேஷன் கடை ஜாப், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 60,000 போஸ்ட்டுக்கு மேலே வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த 75,000 ப்ளஸ்ஸுங்கிறத வந்து அவங்க நிறைவேற்றலை. அவங்க 5 வருஷத்துல இதை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அடுத்த 5 வருஷத்துல இவங்க 1,50,000 அரசு பணியிடங்கள் வந்து காலியா இருக்குன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை செய்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த 5 வருஷத்துல 75,000மே அவங்களால பண்ண முடியலையே, அதை அப்படியே டபுளா அவங்க 1,50,000 சொன்னதை இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் இந்த 2025 லாஸ்ட் ஒரு 4-5 மாசங்கள்ல இருந்து இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் ஒரு சில வேலைகள் சம்பந்தமா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும். எஸ்ஆர்பி, டிஆர்பி வேலை, கிராம பஞ்சாயத்து செயலாளர் வேலை, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, அதாவது தலையறி எனப்படக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்துட்டு பதிவறை எழுத்தாளர், ரெக்கார்டு கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் போடப்பட்ட வேலைகள். இந்த வேலைகள் எல்லாம் என்னென்ன குழப்பங்கள் போச்சு எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஆர்பி, டிஆர்பியில் ஒரு கோர்ட்டு கேஸு போய் அது ஒரு 7-8 மாதம் இழுத்து, அதில் வந்து ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கான அனுமதி இருந்தும், ஸ்டே ஆர்டர் இருந்துச்சு, ஆனால் ரிசல்ட் வெளியிடுறதுக்கான அனுமதி இருந்தும் இந்த கவர்மெண்ட் ரிசல்ட்டை வெளியிடாமல் மாணவர்களை போராட வச்சு அவங்க ரோட்டில் இறங்கி அவங்க மேலே கேஸ் போட பிரச்சனைகள் ஆகி கடைசியில் திருப்பி ஜட்ஜ்மெண்ட் நல்லபடியாக வந்து அவங்க வந்து இப்போ தான் ஒரு இந்த லாஸ்ட் மந்த்தில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அதுக்கும் கவர்மெண்ட் அது வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தாங்க. அடுத்து அது ஒரு 5,000 போஸ்ட் கிட்ட நினைக்கிறேன், 5,000 to 7,000 போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டாலே வில்லேஜ் அசிஸ்டன்ட் பற்றி ஏதாவது தெரியுமான்னு கமெண்ட் போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த வேலை என்னாச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ இவர் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் போட்டாங்க, அந்த கேஸ்னால தான் அந்த பணியிடங்கள் நிரப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை, தலையாரி வேலைக்கெல்லாம் உண்மையில் யாருமே எந்த கோர்ட்டில் எந்த கேஸுமே போடலை. அதையும் இத்தனை மாசமா நீங்கள் ஃபில் பண்ணாமல் வச்சிருந்தீங்க. அதுவும் 2,500 போஸ்ட் கிட்ட அதையும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வச்சிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அதில் என்னென்ன ஃப்ராடுகள் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணீங்க? சத்தியமாக இன்ன வரைக்கும் தெரியல. எவ்வளவோ நேரங்கள் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. ஆனால் ஒரு வேலைக்கு வந்து ஆள் எடுக்கணும், வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. பஞ்சாயத்து செயலாளருக்கு கேஸ் போச்சு, எஸ்ஆர்பி, டிஆர்பிக்கு கேஸ் போச்சு. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு என்ன கேஸ் போச்சுன்னு அதை நீங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தீங்க. அப்புறம் பதிவறை எழுத்தாளர், ரெக்கார்டு கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு வந்து போன வருஷம் டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வேலைக்கு அதில் அப்லோட் பண்ணி அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எடுத்தாங்க, எந்த மாதிரி அடிப்படையில் வேலை கொடுத்தாங்கன்னு வெளியிடப்படவே இல்லை. வெளியில் யாருக்குமே சொல்லலை. ஆனால் அந்த வேலை போன வருஷம் 2025 போட்ட வேலையை ரகசியமாக ஆட்கள் எடுத்து சம்பளமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷத்துக்கான காலி பணியிடங்கள் சம்மந்தமாக தலைமைச் செயலாளர் வந்து டிஎன்ஆர்டி கமிஷனருக்கு வந்து லெட்டர் எழுதி இத்தனை காலி பணியிடங்களை அனுமதி வாங்குற ஒரு லெட்டர்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். 500 சம்திங் போஸ்ட் இன்னமும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வெளியிடுறாங்க, நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க, அதை நியாயமான முறையில் எடுக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறி. அந்த வேலையை முதல்ல எடுத்து ஃபில் பண்ணுறாங்களாங்கிறது அடுத்த கேள்விக்குறி. இன்னொன்று கோர்ட்டு கேஸும் ஒரு பக்கம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து உண்மையிலேயே ஒரு ஆள் தான் போடுறாங்களா, இல்லை இவங்களே வேலைக்கு போகிற மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆள் செட் பண்ணி வச்சு அதை எப்படி இழுத்து அடிக்கிறாங்களான்னு 1008 குழப்பம். ஏன்னா அந்த கிராம பஞ்சாயத்து செயலாளர்களையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க டிசம்பர் 12 இன்டர்வியூ நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கி வேலைக்கு போயிருந்துருப்பாங்க. எஸ்ஐஆர் ரீசன் இருக்கு, அந்த ரீசன் இருக்கு, இந்த ரீசன் இருக்குன்னு இழுத்துட்டு போச்சு. ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ்ன்னு நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல, என்னோட பேர் ரேங்கிங் லிஸ்ட்ல வரலன்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கேஸுக்கும் அந்த வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க ஒரு பக்கம் அதை நடத்தி முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ நடத்துன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு மாண்புமிகு நீதிபதி புகழேந்தி அவர்கள் கேஸ் வாய்தா வரும்போது இவங்க சொன்ன ரீசன் வந்து தேர்தல் காரணம், எஸ்ஐஆர் காரணம் ரீசன் சொன்னாங்க. ஆனால் பிப்ரவரி 24 நடத்த சொல்லி ஆர்டர் போட்டுமே அந்த ஆர்டர் அவங்க மதிக்கல. அதுக்கப்புறம் ஒருத்தன் கேஸ் போட்டு சதீஷ்குமார்ங்கிற ஒரு நபர் வந்து கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல என்னென்னலாம் திருட்டுத்தனங்கள், முளமறித்தனங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதை பத்தி இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். இப்படி எல்லா ஒரு மாதிரியான வேலைகளும் பார்த்துட்டு இவர் வந்து இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் முழுசா உண்மையானு பார்த்தா கிடையாது. அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த வழக்கு எல்லாம் முடித்து வைக்கப்படுது அப்படிங்கிறது தெரியல. எல்லா கோர்ட் வழக்கால மட்டும்தான் பணியிடங்கள் நிரப்ப முடியாத சூழல் ஏற்படுதுன்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? இந்த கோர்ட் ரீசன்னால தான் இந்த பணியிடங்கள்லாம் நிரப்ப முடியாம போச்சுன்னு எந்த அடிப்படையில் இவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். டைம் நிறையவே இருந்துச்சு. இவங்க போறதுன்னா எப்பயோ போட்டு வந்திருக்கலாம். இவங்க அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞரும் இந்த கேஸை இழுத்துட்டு போற நோக்கத்திலேயே இந்த கிராம பஞ்சாயத்து செயலாளர் வேலையெல்லாம் இழுத்துட்டு போற மாதிரி தான் நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம்.
நல்ல நிறைய டைம் இருக்கும்போது இந்த வேலையை வந்து அவங்க போடவே இல்லை. ஆனால் வந்து சாதாரணமாக வந்து மைக்கை பிடிச்சிட்டு தேர்தல் பரப்புரையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறாரு. ஸோ எது உண்மை எது போயின்னு பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓட் போடுறது வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமை. மறுபடியும் இந்த அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அரசாங்கத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல பயன் வந்துச்சு, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக இப்படி ஓட் பண்ணலாம். நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட் போடணும், அந்த கட்சிக்கு தான் ஓட் போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. பட் ஆனால் அந்த வேலை சம்பந்தப்பட்ட வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க என்னென்ன தில்லுமுல்லுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அரசாங்கம் திருப்பி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன தில்லுமுல்லுத்தனங்கள்லாம் பண்ணுவாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த தடவை போய் ஓட்டு போடுங்க. ஒருவேளை இவங்களே தான் திருப்பி ஆட்சிக்கு வந்தா தான் இப்போ பெண்டிங்ல இருக்கிற வேலையெல்லாம் வந்து போடுவாங்க. அதனால நான் அதுக்காக தான் ஓட்டு போட்டு ஆகணும். எனக்கு பிடிக்கலைனாலும் அதுக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அது வந்து என்னை கேட்டா தப்பு. ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பெண்டிங்கான ஆரம்பிச்சு பாதியில நிக்கக்கூடிய விஷயத்த முடிச்சு தான் வச்சாகணும். அது வந்து உங்க இஷ்டத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண முடியாது. ஸோ ஓட் பண்றவங்க வந்து உண்மையிலே பிடிச்சு எனக்கு வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு அந்த மாதிரி ஒரு இதுல போய் போட்டு போடுங்க. வேற அந்த கட்டாயத்திலையும் போட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போடு, எங்க அப்பா சொன்னாரு, எங்க தாத்தா சொன்னாங்க, எங்க ஃபேமிலி அந்த காலத்துல இருந்து அப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு, உங்களுக்கு அந்த கட்சி வந்தா உங்களோட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அவங்க நல்லது செய்றவங்களா, குறிப்பா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்களோட விளையாட்டு இல்லாம நேர்மையான முறையில எடுத்து என்னுடைய வாழ்க்கையை செழுமையாக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு போய் ஓட்டு போடுங்க. இப்போ முக்கியமா நம்ம இந்த வீடியோ பார்த்தது வந்து இந்த ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அது எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, உண்மையா நடந்துச்சு, இனிமே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நான் டீட்டெயில் சொல்றேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் அதில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனிவே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.